தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நகை மறு அடகு விவகாரத்தில் ரிசர்வ் வங்கியின் புதிய கட்டுப்பாட்டிற்கு எதிராக உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் நிதி அமைச்சகம் சேர்ந்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் நகைகளை விவசாயத்திற்காகவோ அவசர தேவைக்காகவோ அடகு வைத்தால் ஓராண்டுக்கு பின்பு முழு வட்டியை மட்டும் கட்டக்கூடாது, முழு தொகையும் செலுத்தி நகையை திருப்பி அதற்கு அடுத்த நாள் தான் புதிதாக நகை அடகு வைக்க வேண்டும். மேலும் ஒரு நபர் ஒரு வங்கியில் 5 முறைக்கு மேல் தங்க நகை அடகு வைக்க கூடாது மற்றும் கிராமத்தில் ஒரு தொகையும் நகரத்தில் ஒரு தொகையும் ஒரு கிராமிக்கு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை விதித்து RBI கடந்த ஆண்டு ஒரு சுற்றறிக்கையை பிறப்பித்துள்ளது. அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது போன்ற நடைமுறையால் ஏழை மக்கள் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். ஏனென்றால் தங்க நகை அடகு வைக்கப்பட்ட சூழலில் ஒரு ஆண்டு முடிவில் வட்டியை மட்டும் செலுத்தி மறு அடகு வைப்பார்கள். இது இலகுவாக இருக்கும். ஆனால் முழு தொகையும் செலுத்த வேண்டும் என்பது பிற நிதி நிறுவனங்களில் கடன் பெற்று செலுத்துவதால் தங்க நகை மீட்க முடியாமல் நிதி நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த சுற்றறிக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். பிச்சை ராஜா என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் நிசா பானு மற்றும் ஸ்ரீமதி அமரில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் இந்த மனுதாரரின் மனு குறித்து நிதித்துறை செயலாளர் மற்றும் ரிசர்வ் வங்கி பொது மேலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மோனிசா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்.